Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்னைக்கு வந்துட்டு Walkaround and Specification வந்து என்ன வீடியோ வண்டி பார்க்க போறோம்னா Hero Splendor Plus தான் பார்க்க போறோம். இப்போ வண்டி எனக்கு முன்னாடி தான் இருக்கு. இப்போ வாங்க ஜஸ்ட் வண்டியோட Walkaround காட்டிட்டு அதுக்கு அப்புறம் வண்டியோட full specification நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்ன பார்த்துருப்பீங்கன்னா ரோட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி எல்லாமே மாற்றி வருது. ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் வந்து நான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஸ்பெசிஃபிகேஷனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறதுனால நான் அதில் வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ஒன்றுனா உங்களுக்கு தனியாக காட்டுறேன் பாருங்கள். லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் 4 கலர் காம்பினேஷன் வருது. இப்போ அந்த கலர் காம்பினேஷன் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். Black with silver, Black with purple, Black with sports red அண்ட் ஹெவி கிரே வித் க்ரீன். மொத்தம் இந்த 4 கலர் காம்பினேஷனில் வருது. இப்போ நம்ம இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வந்து ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். அண்ட் இதோட சிசி பார்த்தீங்கன்னா 92.7 சிசி. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 5.9 கிலோவாட் at 8000 rpm and maximum torque வந்து பார்த்தீங்கன்னா 8.05 நியூட்டன் மீட்டர் at 6000 rpm. அண்ட் இதோட போர் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா 50 × 49.5 mm. இதில் வந்து கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன். அடுத்தது வந்து டிரான்ஸ்மிஷன் அண்ட் சேசிஸ் பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்க்ளச் பார்த்தீங்கன்னா வெட் மல்டிப்ளேட்டட் ஸ்க்ளச். அண்ட் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீட் கான்ஸ்டன்ட் மெஷ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டியூபுலர் டபுள் கேடல். அடுத்தது வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சின்ன சின்ன பாட் ஹோல்ஸில் எதில் போட்டால் கூட அந்த சஸ்பென்ஷனோட ப்ளே வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன பாட் ஹோல்ஸில் இறக்கி ஏற்ற சொல்ல கூட என்ன ஆகுதுன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறக்குனிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக தூக்கி போடுற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும். அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் வந்து சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சீட்டோட குஷனும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரியரில் வந்து லைட்டாக தூக்கி போடுற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும். அடுத்தது வந்து வண்டியோட பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 130 mm டயா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காம்பி பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்களே, இதுதான் வந்து காம்பி பிரேக் சிஸ்டம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் இது மட்டும் தான் நகரும். அண்டு நீங்கள் ரியர் பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அட் அ டைமில் உங்களுக்கு மூவ் ஆகும். இதுதான் காம்பி பிரேக் சிஸ்டமோட ப்ராசஸ். இப்போ வந்து ரியர் பிரேக்கில் எங்கே அந்த கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல சின்ன கம்பி மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த வயர் தான் வந்து அப்படியே ஃபுல்லாக இப்படி உள்ளே போயிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கில் போய் கனெக்ட் ஆகுது. இங்கேருந்து தான் உங்களுக்கு காம்பி பிரேக் சிஸ்டம் கனெக்ட் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம வந்து வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் சைஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 80/100 18 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் நமக்கு. அடுத்தது வந்து வண்டியோட எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பேட்ரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் 3 amps பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 35/35 அலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு டெயில் அண்ட் ஸ்டாப் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5/10 வாட்ஸ். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 10 வாட்ஸ்.
இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் எங்கேயுமே வைக்கல. இப்போ ஃபைனலாக வந்து வண்டியோட டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 2000 mm, வித் வந்து 720 mm, ஹைட் வந்து 1052 mm, அண்ட் சேடல் ஹைட் பார்த்திங்கன்னா 785 mm, அப்புறம் வீல் பேஸ் வந்து 1236 mm. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 165 mm கொடுத்துருக்காங்க. இது 165ன்றது வந்து சிட்டியில் வந்து நீங்கள் எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் ஈஸியாக ஏற்றி இறக்கிடலாம், எந்த இஷ்யூவும் இருக்காது. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.8 லிட்டர்ஸ். அண்ட் இந்த வண்டியோட கிராப் வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kg வந்து கிக் ஸ்டார்ட் மாடலு அண்ட் 112 kg வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மாடல். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம்டு F5 வச்சுருக்கனால இதில் வந்துட்டு பிக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் வந்து 6% ஆக்சிலரேஷன் வந்து ஹெவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வண்டியோட மிரர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து செம்ம குவாலிட்டியான மிரர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு மிரரில் வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எந்த வைப்ரேட்டும் இல்லை. அண்ட் ஹேண்டில் பேர் பார்த்திங்கன்னா grip வந்து செம்ம குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிச்சஸ்லாம் வந்து நல்ல டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பாஸ் லைட் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை. அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா I3S பட்டன் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு சிக்னலில் இருக்க சொல்ல நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்பீடாமீட்டர் கன்சோல் பார்க்கலாம். இதில் வந்து எதுவுமே டிஜிட்டல் கொடுக்கல. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வெறும் சைட் ஸ்டாண்ட் வார்னிங் மட்டும் தான், இன்ஜின் வந்து ஆஃப் ஆகாது. அதே மாதிரி I3S ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் லைட் இருக்குது, இன்ஜின் வார்னிங் லைட் இருக்குது அண்ட் ஐபீம் லைட் இருக்குது. அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு டர்ன் இண்டிகேட்டர், ரைட் சைடு டர்ன் இண்டிகேட்டரோட இண்டிகேட்டர் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. இப்போ மறுபடியும் மழை வந்து என்னை டார்ச்சர் பண்ணுது. அநேகமாக இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட்டு எடுத்தால் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ண போகிறேன்ட்டு. இந்த ட்ரெஸ்ட்டு, சாரி கார்டு, சைட் ஸ்டாண்ட்லாம் இந்த இடம்லாம் எதுவுமே ஷார்ப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக ஃபினிஷிங் வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் இந்த இடத்துல ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. மேபி சைட் ஸ்டாண்டில் இருந்தால் வண்டி மூவ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சைட் ஸ்டாண்ட் போட்டுறேன். இங்கே சைட் ஸ்டாண்டு வார்னிங் லைட் காட்டுது பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கியர் போட்டேன். வண்டி சுற்றுதே. ஜஸ்ட் அது வெறும் வார்னிங் மட்டும் தான் நினைக்கிறேன், வண்டி ஆஃப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ மழை வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் டெஸ்ட்டு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வர சொல்லிட்டு இருந்தேன், கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது, சில்னஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ தேவையில்லாமல் என்ன மழை வந்து டார்ச்சர் பண்ணுது. பத்தாவதுக்கு என்னோடய ஹெல்மெட்டோட இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாக் ஆகிடுச்சு பாருங்கள் உள்ளே பாருங்கள். அதுதான் கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ டேமேஜ் ஆகுது. முதல்ல பின்லாக்கு அந்த வைசர் ஒன்று வாங்கி போடணும், ஆன்டி ஃபாக் இது. இதில் நான் எப்படி மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன். மழை விட்டுருச்சுன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள், கிளைமேட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு, மழையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கிளைமேட் இருட்டிகிட்டே வருது. மேபி அநேகமாக இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன், முடிச்சுட்டு கிளம்ப வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு அடிச்சிருங்க. அப்போ அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.